السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إلا من الله நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் பேரன்பும் பெருங்கருணையும் அல்லாஹின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களுக்கு பின்பற்றி வாழ்ந்து சென்றார்களோ அவர்கள் மீதும், குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவருடைய அருளை வேண்டியவர்களாக அவருடைய திருப்பத்தை நாடுகளாக ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் இன்றென்ற ஒட்டுமாக என்று கூறியவராக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை தொடர்ச்சியாக தக்வாவையும் நம்முடைய தக்வாவை வெளிப்படுத்தக்கூடிய ஜகாத் எனக்கூடிய ஒரு இபாதத்தை பற்றியும் குறிப்பா பார்த்துட்டு எல்லா இபாதத்துகளுமே நம்முடைய தக்வாவை வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய தக்வாவை வளர்க்கக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிந்த நிலைமையில குறிப்பா ஜகாத் அப்படிங்கிறதும் தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தக்குவாவை வேறு யாருக்காக வேண்டியும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பேசுறோம். அதுல கடந்த நாட்கள்ல சுருக்கமான சில விஷயங்களை பார்த்திருந்தோம். அதுல திரும்பவும் நான் ஞாபகம் ஊட்டுவதற்காக சில கேள்விகளை கேட்கிறேன். ஜகாத் எந்தெந்த பொருட்கள் மீது கடமை? எத்தனை பொருட்கள் சொன்னோம்? 5 பொருட்களை சொன்னோம். இந்த 5 தவிர மீதம் இருக்கக்கூடிய எதுக்கும் ஜகாத் கடமை இல்லை. இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுல நம்ம சந்தேகமே வரக்கூடாது. ஒண்ணு கால்நடைகள். அந்த கால்நடைகள் எது வரும்? ஆடு, மாடு, ஒட்டகம். அடுத்து விளைபொருட்கள். நம்ம ஒரு ஆர்டரா சொன்னோம்னா நம்மளுக்கு நினைவுல இருக்கிறது வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கால்நடைகள், ரெண்டாவது நம்முடைய தங்கம், வெள்ளி. தங்கம், வெள்ளி இதுலயும் நம்மளுக்கு ஜகாத் கடமையா இருக்குது. இதுல நம்ம இந்த சமகாலத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா தங்கம், வெள்ளி அதற்கு நிகராக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாதாரம். இன்னைக்கு பணம் யூஸ் பண்றது தங்கம், வெள்ளி அடிப்படையாக கொண்டுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், குறிப்பா தங்கம். அதனால இதுல இன்னும் குறிப்பா சில குறிப்புகள் பார்க்கணும்னா அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. தங்கம், வெள்ளி தான் அவங்கள்ட்ட புழக்கத்துல இருந்துச்சு. தினார், திரகம், தங்கம், வெள்ளி இதை மட்டும் தான் பரிவர்த்தனை பண்ணுவாங்க. இப்ப நம்முடைய காலகட்டம் அப்படியான காலகட்டம் இல்லை. இன்னைக்கு தங்கத்துக்கு நிகராதான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரம். அந்த நாட்டில் அச்சிடப்படக்கூடிய நோட்டுகளுடைய எண்ணிக்கை எதை வச்சுதான் இருக்கும்? அந்த நாடு எவ்வளவு தங்கத்தை கொள்முதல் செஞ்சு வச்சிருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த நோட்டை அச்சரிக்க முடியும். அது வேற ஒரு டாபிக். ஆனால் சுருக்கமா உங்களுடைய ஒரு நாலேஜ்காக நான் அதை சொல்றேன். அந்த அடிப்படையில் நம்மகிட்ட வரக்கா அப்படின்னு பேப்பர் நம்மகிட்ட இருக்கிறதுனால அதையும் நம்ம இதுல சேர்க்கணும். தங்கத்துல லிஸ்ட்ல சேர்த்து மூன்றாவதா தங்கம், வெள்ளி அதுக்கு ஈட பயன்படுத்தக்கூடிய நம்முடைய பொருளாதாரம். இது ரெண்டாவது. மூன்றாவது வியாபார பொருட்கள். இப்ப இந்த வியாபார பொருட்கள் வரும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு எடுக்கணும். இந்த 5 அதாவது நம்ம எந்த 5 பொருட்கள் மீது ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கோ இந்த 5ம் வியாபாரம் என்கிற ரீதியில வரும் பொழுது எப்படி மாறிடும்? நிசாப் என்னவாயிடும்? அதுக்கு தங்கத்தை மட்டும்தான் நிசாப் ஆயிடும். இப்ப உதாரணத்துக்கு நான் திரும்பவும் சொல்றேன். ஆடு, மாடுங்கிறது சொந்த தேவைக்கு நான் வச்சிருந்தேன்னா எண்ணிக்கை அடிப்படையா வச்சு நான் அதுக்கு ஜகாத் கொடுக்கணும். ஆனா அந்த ஆட்டு மாட்டை நான் வியாபாரத்துக்குன்னு வச்சிருந்தேன்னா எண்ணிக்கை அடிப்படை கிடையாது. இந்த தங்கத்துடைய 85 கிராம் அதுக்கான பெருமதி அளவுக்கு நம்மகிட்ட ஆடு மாடு இருந்துச்சுன்னா அப்ப அதுல ஜகாத் கொடுக்கணும். சோ வியாபார பொருள்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எதெல்லாம் ஜகாத் கடமையாக்காம இருந்துச்சோ, இஸ்லாம் இந்த பொருள் மேல ஜகாத் கடமை அப்படின்னு சொல்லலையோ அதுவும் ஜகாத்துக்குள்ள வந்துடும்.
எதெல்லாம் ஜகாத் கடமைன்னு இஸ்லாம் ஒரு வரையறை சொல்லிருச்சோ அந்த வரையறைகள் மாற்றப்பட்டு வியாபாரம் என்கிற ரீதியில அதோடைய வரையறைகள் மாற்றி உள்ள கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வியாபாரம்ங்கிறது கொஞ்சம் இதுலயே ஜகாத் கடமையாக்கப்பட்ட பொருட்களை கொஞ்சம் விரிவா நம்ம ரொம்பவே ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு ஜகாத் கடமையாக்கப்பட்ட இடம்ங்கிறது வியாபாரம். அடுத்து விளை பொருட்கள், அதுல தானியங்களும் பல வகைகளும். இந்த ரெண்டையும் எப்படி தீர்மானிக்கிறது? எதை நம்ம ரொம்ப நாள் சேமிச்சு வைக்க முடியுமோ, தானியமும் சரி பல வகைகளையும் சரி, எதை நம்ம ரொம்ப நாள் சேமிச்சு வைக்க முடியுமோ அந்த மாதிரியான பொருட்களுக்கு ஜகாத் கடமை. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஜகாத்துடைய ஷர்த்துக்கள் வரும் பொழுது இதுல மாறும். வருஷம் ஒரு வருஷம் சுத்தி வந்தா கிடையாது. எப்ப நம்மளுக்கு கிடைக்குதோ, எப்ப நம்ம அறுவடை செய்யணுமோ அப்ப உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுல உள்ளது. கடைசியா 5வது கனிமங்களும் புதையல்களும். இதுக்கும் அதே சட்டம் தான், எப்ப கிடைக்குதோ அப்ப கொடுத்துடணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த 5 நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது, இதுல தெளிவா இருக்கணும். இது அல்லாத வேற எதுலையும் ஜகாத் கடமை இல்லை. இப்ப வாங்க, இந்த ஜகாத் நம்ம சமுதாயத்துல ரொம்பவும் யோசிக்கப்படுது. நேற்று கூட சில சகோதரர்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு வருஷத்துல அவர் செய்யக்கூடிய தர்மத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 50,000 60,000 தர்மமே செஞ்சிருப்பாரு. ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 2000 வச்சு பார்த்தா ஒரு மாசத்துக்கு 5000 செஞ்சு பார்த்துக்கோமே, வருஷத்துக்கு ஒரு எவ்வளவு செஞ்சிருப்பாரு? 50,000 அல்லது 25,000 30,000 தர்மம் செஞ்சிருப்பாரு. ஆனா ஜகாத்துக்கு கொடுக்க வரும்போது மட்டும் 25,000 கொடுக்கணுமா, 30,000 கொடுக்கணுமா, 50,000 கொடுக்கணுமான்னு யோசிக்க தோன்றக்கூடிய மக்களுக்கு அந்த எண்ணம் வருது அப்படிங்கிறத சகோதரர் சொன்னாங்க. உண்மைதான், தான தர்மம் சர்வசாதாரணமா அள்ளி கொடுத்துருப்பாங்க மற்ற மாதங்கள்ல. ஜக்காத்துன்னு வரும் பொழுது கணக்கு பண்ணும் போது யோசிக்கிறது, இவ்வளவு வருது, இவ்வளவு ஜக்காத் நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிற இந்த மாதிரியான எண்ணங்கள் எப்ப வருது? இந்த ஜக்காத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமலை செய்யும் பொழுதுதான் வருது. அன்பின் இஸ்லாமிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நினைக்கோங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஜக்காத்து கடமைன்னு சொல்லி முடிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப தங்கத்துல 85 கிராம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு ஜகாத் கடமை அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு கீழே குறைஞ்சிருந்தா அவர்களுக்கு இது கடமை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவர் விரும்பினா கொடுக்கலாம். ஜகாத் கடமை ஆகாத பொருள் வச்சிருக்காரு இல்லையா, அவர் விரும்பினா அதுக்கு என்ன பண்ணலாம், ஜகாத்துடைய கணக்கிட்டு அதை கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப ஏன் இந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டப்படுது? ஜகாத் கொடுத்தா என்ன நம்மளுக்கு நடக்கும், நம்முடைய பொருளாதாரத்துல என்ன நடக்கும், நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்ம சமுதாயத்துக்கு என்ன நடக்கும்ங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம்னா ஜகாத் கொடுக்கறத ஆசைப்படுவோமே தவிர அதை தடுக்கிறதுக்கோ அதை சூழ்ச்சி செஞ்சு தக்க வச்சு கொள்றதுக்கோ நம்ம ஒரு காலமும் ஆசைப்பட மாட்டோம். அப்ப என்ன பலன்கள் நடக்குதுங்கிறத ஒரு சுருக்கமான சில பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், நாம எந்த பொருளை ஜகாத் கொடுக்கிறோமோ அந்த பொருள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழே வருது. நம்ம எந்த பொருளை ஜகாத் கொடுக்கிறோமோ அந்த பொருள் அல்லாஹ்வின் பாதுகாப்பின் கீழே வருது. எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது? அது அல்லாஹ்வால் அபிவிருத்தி செய்யப்படுது. அந்த பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து பாதுகாக்கப்படுது. அந்த பொருளாதாரம் நம்மிடமிருந்து அநியாயமான முறையில் எடுக்கப்படுவதை விட்டு பாதுகாக்கப்படுது. அந்த பொருளாதாரம் நம்மிடமிருந்து திருடப்படுவதை விட்டு பாதுகாக்கப்படுது. அந்த பொருளாதாரத்துக்கு ஏதாச்சும் தீங்கு ஏற்படுமாயின் அதை விட்டும் அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல நகை இருக்குது, நம்ம எங்க கொண்டு போய் வைக்கிறோம்? சேஃப்டிக்குன்னா எங்க கொண்டு போய் வைப்போம்? பேங்க்ல வைப்போம், லாக்கர்ல வைப்போம். என்ன காரணம் சொல்றோம்? சேஃப்டிங்க, அங்க வச்சா சேஃப்டி. ஆனா எத்தனையோ பேங்கே கொண்டாடிக்கப்படுதா இல்லையா? வாங்கதானே செய்யறோம். அப்ப நம்ம அடிப்படையில ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல பாதுகாப்பவன் என்பது யார் தான்? அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு நம்பி இருக்கிற ஒருவர் என்னுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படணுமானால் அதுல இருந்து தான தர்மம் செய்வதையும் அதுல இருந்து ஜகாத் கொடுப்பதையும் விரும்புவாரா அல்லது யோசிப்பார்? விரும்புவார். அப்ப ஜகாத் கொடுக்கக்கூடிய முதல் அடிப்படையே, என்னுடைய எந்த பொருளை ஜகாத் கொடுக்கணும் அந்த பொருள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழே வருது. அதுல அல்லாஹ் பரக்கத் செய்றான், அதுல அபிவிருத்தி செய்றான். அதனூடாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் அதை பாதுகாக்கிறான். அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிறான் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய முதல் விஷயம். ரெண்டாவது, ஜகாத் கொடுப்பவருடைய மனச கஞ்சத்தனத்திலிருந்து இந்த ஜகாத் அப்படிங்கிற இந்த பண்பு பாதுகாக்கு. உண்மையா இல்லையா? யாருடைய மனசுல கஞ்சத்தனம் இருக்கோ அவங்க தான் ஜகாத் கொடுக்க யோசிப்பாங்க. ஜகாத் கடமையான பின்னும் இது இவ்வளவு கொடுக்கணுமா அப்படிங்கறத யார் தான் யோசிப்பா? யாருடைய உள்ளத்துல கருமித்தனம் இருக்குதோ அவங்க தான் யோசிப்பாங்க. அப்ப ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒருவரை இந்த ஜகாத்
அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நோயான கருமித்தனம் அப்படிங்கிறதுல இருந்து பாதுகாக்குது. இதனூடாக அவர் என்ன அடைகிறார்? அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை அடைகிறார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறார். அப்படிங்கிற ஒரு 2வது விஷயத்தையும் நம்மளுக்கு இதுல கிடைக்குது ஜகாத் கொடுக்கிறவங்க. இப்ப அடுத்து 3வது, ஜகாத் கொடுப்பதன் மூலமா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் என்ன பண்ணப்படுறாங்க? பாதுகாக்கப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்கத்துல முதலாவது வரக்கூடிய ஆட்கள் யாரு? ஏழைகள். இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்துல பிடித்தமான ஆட்கள் யாரு? ஏழைகள். இப்படி பல விஷயங்களை சொல்றாங்க. இன்னும் நம்ம சமுதாயத்துல சில நிகழ்வுகளை பார்க்கலாம். தங்களுடைய ஏழ்மையின் காரணமாக இஸ்லாத்தை விட்டும் வெளியேறின எத்தனையோ கூட்டங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த நிலைமையில இருந்து. ஜகாத் பெற தகுதியானவர்கள் ஒரு சாப்டர் இருக்கு. அதுல இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவதற்காக, இஸ்லாத்தின் பால் இணைய வேண்டும் என்கிற ஆசைப்படுவதற்கு என்ன கொடுக்கலாம்? ஜகாத்தை கொடுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த சாப்டர் உள்ள விஷயம் வருது அப்படின்னா, ஒருத்தர் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, இஸ்லாத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் கொடுத்துட்டு இருக்காரு, முஸ்லீம் அல்லாத ஒருவர். சரியா? இப்ப இவருக்கு நம்ம ஜகாத் ஃபண்ட்ல இருந்து உனக்கு கொடுத்தோம்னா இவர் ஆஃப் ஆயிடுவார்னு இருக்குமானால், அப்படி ஒரு சூழல் இருக்குமானால் நம்ம என்ன பண்ணலாம்? இவருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த முஅல்லஃபத்து குழு உள்ளம் இணைக்கப்படுவதற்காண்டி இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு ஜகாத் கொடுக்கறதுல இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எந்த அளவுக்கு? இஸ்லாத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் அவருக்கு ஜகாத்தை கொடுத்து ஆஃப் ஆயிடுவார்னு இருக்குமானால் தாராளமா என்ன பண்ணலாம்? அவருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்ப இதை ஏன் நான் சொல்றேன்னா, அப்ப ஏழைகள் மிக முக்கியமா இந்த சமுதாயத்துல கவனிக்கப்படணும். ஏன்னா ஏழ்மை வந்து அவன் எந்த நிலைமைக்கு போறதுக்கு வேண்டுமானாலும் ஒரு காரணமா அமையும். நம்மளுக்கு இந்த ஹதீஸ் அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பனு இஸ்ராயேல் காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு மனிதர் என்ன பண்ணுவாரு, அல்லாஹ்வுக்கு அதாவது வலது கை கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாம செய்யணும். இருட்டுல என்ன பண்ணுவாரு, போய் தான தர்மம் வழங்குறது பொருளாதாரத்தை கொண்டு போயிட்டு இருட்டுல போயிட்டு ஒரு ஆள் கையில கொடுத்துட்டு வந்துடுவாரு. அடுத்த நாள் காலையில என்ன பேசப்படும் அப்படின்னா, ஒரு விபச்சாரியுடைய கையில, விபச்சாரிக்கு யாரோ நேற்று வந்து பொருளாதாரத்தை கொடுத்துருக்காங்க, பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசப்படும். இப்ப இவருக்கு என்ன ஆயிடும்? இப்ப விபச்சாரி கொடுத்துட்டவே அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த நாள் போகணும்னு சொல்லிட்டு இருட்டுல போய் அன்னைக்கும் போய் பொருளாதாரத்தை தர்மம் பண்ணிட்டு வருவார். அடுத்த நாள் என்ன சொல்லப்படும்னா, ஒரு திருடனுடைய கையில போய் இந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படும். இப்ப 3வது நாள் போவாங்க, அதே மாதிரி இருட்டுல போய் கொடுப்பாங்க. 3வது நாளும் யாரோ ஒரு ஆட்டை கொடுக்கப்படும். சரி, நினைவில்லை, இப்ப பேசும்போது இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பணக்காரர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த மனிதர் அடுத்த நாள் காலையில திரும்ப பேசப்படும், நேற்று யாரோ இந்த பணக்காரருக்கு காசு கொடுத்துருக்காங்க நைட்டு அப்படின்னு. இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாயிடும், என்னடா இது 3 முறை கொடுத்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இந்த தகவல் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அந்த விபச்சாரி ஏன் விபச்சாரம் பண்ணாங்க? இந்த பொருளாதாரத்துக்காண்டி தான். ஒருவேளை இந்த பொருளாதாரம் அவர்கள் கொடுக்கப்பட்டதன் காரணமாக அவர் அந்த விபச்சாரத்தை விட்டு இருக்கலாம். திருடன் ஏன் திருடினா? பொருளாதாரத்துக்காண்டி. ஒருவேளை இந்த பொருளாதாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதன் காரணமாக அவன் திருட்டை விட்டு இருக்கலாம். பணக்காரன், இந்த பணக்காரனுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த பணக்காரன் அவன் ஒரு கருவியா இருந்திருந்தானா, யாருக்கும் எதுவும் கொடுக்காத ஒருத்தனா இருந்திருந்தானா, நம்மளுக்கே ஒருத்தர் இப்படி கொடுத்திருக்காருன்னா நாம எத்தனை பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவர் அந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் செலவழிக்கக்கூடியவராக மாறி இருக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. அப்ப இந்த சம்பவம் நம்மளுக்கு என்னத்தை உணர்த்துது? இந்த உலகமே மொத்தமாவே பொருளாதாரம் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது பொருளாதாரம் இல்லைன்னா டோட்டல் சேஞ்சா மாறிடும். அது எந்த அளவுக்கு நம்ம ஈமான்ல உறுதியா இருந்தாலும் பொருளாதாரம் ஈமான் ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சொல்லணுமா, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் சொல்லுவாங்க, உங்க மனைவிமார்கள் நீங்க தலாக் விட்டுருங்க, அவங்களுக்கு இந்த உலகம் வேணுமா மறுமை வேணுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்கும்? அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு பொருளாதாரம் பத்தல இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குவான். அப்ப இந்த பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில. அப்ப இந்த பொருளாதாரம் ஜகாத் கொடுப்பதன் மூலமாக ஏழைகள் பாதுகாக்கப்படுறாங்க, அவருடைய உள்ளமும் சரி செய்யப்படுது, இஸ்லாத்தின் பால் அவர் இன்னும் உறுதியாவாங்க, அவருடைய நிலைமை இன்னும் அது மேல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அப்படியே ஜகாத்துல கிடைக்கக்கூடிய 3வது ஒரு பயன். 4வது இதுல இருக்கக்கூடிய பயன் என்னன்னா,
சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையான தொடர்பு அதிகரிக்கப்படுது. ஜக்காத்து கொடுக்கணும்னா நான் யாரை தேடி போய் கொடுக்கணும்? ஏழைகளை நான் தான் தேடி போய் கொடுக்கணும். இஸ்லாமிய ஆட்சியா இருந்துச்சுன்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டோம், அவங்க வந்து ஏழைகளை பார்த்து கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நாம ஜக்காத்து கொடுக்கணும்னா நாம தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நாம ஏழைகளை தேடி போகும்போது நம்மளுக்கும் அவர்களுக்கும் இடையிலான, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுது. இதனோட சமுதாயத்துல பரஸ்பர நல்லுறவு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது 4வது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். 5வது, ஒட்டுமொத்த சமுதாயமும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுது. நம்ம இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். தக்வா, கட்டுப்படுதல். ஜக்காத்துக்கு நம்ம ஜக்காத் கொடுத்து நம்ம கட்டுப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த சமுதாயத்துல உருவாகுது அப்படிங்கிறது இதுல கிடைக்கக்கூடிய 5வது ஒரு விஷயம். அடுத்து 6வது, அந்த மனிதன் ஜக்காத் கொடுக்கும் பொழுது உண்மையாகவே அல்லாஹ்விற்காக கொடுக்கிறான். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எது? பொருளாதாரம் தான். அல்மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. அல்மால் வல் பனூன், இந்த உலகத்துல செல்வங்கிறது அலங்காரமாக்கப்பட்டிருக்கு. நீங்க செல்வத்தை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். காலையில எழுந்திருச்சு நைட்டு தூக்க போற வரைக்கும் எதுக்காக நம்ம எடுத்து செய்யறோம்? பொருளாதாரத்துக்காண்டி தான். அப்ப இந்த பொருளாதாரம் இவ்வளவு நேசத்திற்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கும் பொழுது இதை நாம யாருக்காண்டி செலவு செய்யறோம்? இதை விட நம்ம நேசிக்கக்கூடிய நம்முடைய ரப்புக்காக வேண்டி நாம செலவு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பண்பை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துது. அப்படியான மக்கள் அது உருவாக்குது அப்படிங்கிறது இதுல கிடைக்கக்கூடிய 6வது ஒரு பாயிண்ட். இதைத்தான் சொல்றாங்க சதகா அப்படின்னு சொல்றோம். சதகா, தர்மத்துக்கு என்ன சொல்லுவோம்? சதகான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜக்காத்துக்கும் சதகாங்கிற பிரயோகம் பயன்படுத்தப்படும். இந்த சதகாங்கிற வார்த்தையை சொல்லும்போது சதக, உண்மையாக. சதக்கனா என்ன? உண்மை, சிதுக் அப்படின்னு சொல்லுவோம். சிதுக்குன்னா உண்மைன்னு அர்த்தம். இந்த சிதுக்குல இருந்து வர்றது தான் அந்த சதகா அப்படிங்கிறது. உண்மையாவே ஒருத்தர் நான் அல்லாஹ் உனக்காண்டி தரேன் கொடுக்கறதுனால தான் அது என்ன சொல்றோம்? சதகான்னு சொல்றோங்கிறத அறிஞர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து இதுல கிடைக்கக்கூடிய 7வது ஒரு விஷயம், இது இந்த எந்த சமுதாயத்துல இது நடக்குதோ அந்த சமுதாயத்துல அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அந்த சமுதாயத்துக்கு இறங்கும் அப்படிங்கிறது இதுல கிடைக்கக்கூடிய 7வது மிகப்பெரிய வெகுமதி. இப்ப இந்த வெகுமதிகள் எல்லாம் கிடைக்கிறத பார்த்தோன்னே நாம இதை செய்யறதுக்கு ஆசைப்படுவோமா, இதை விட்டு வேற விடுவோம்? இதை செய்யணும்னு தான் ஆசைப்படுவோம். நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து, அதை கொடுப்பவரிலிருந்து, அதை வாங்குவதிலிருந்து, அந்த சமுதாயத்திலிருந்து, அந்த ஒட்டுமொத்த எந்த சமுதாயத்தில் நடக்குதோ அந்த சமுதாயம் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இதை நம்ம ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுட்டோம் அப்படின்னா நாம உள்ள போகும்போது சில விஷயங்கள் நான் பேசுவேன், ரொம்ப ஈஸியா நீங்க அதை கடந்து போயிடலாம். இல்லைன்னா கேள்வி கேட்பீங்க. எப்படி கேட்பீங்கன்னா, இது இப்படி இருக்கா, இப்படி செஞ்சுக்கலாம்ல, அது அப்படி இருக்கு அப்படின்னா கருத்து வேறுபாடான விஷயங்கள் வரும்போது நமக்கு அந்த கேள்விகள் வரும். அதனாலதான் முன்னாடியே நான் உங்களுக்கு இதனால் கிடைக்கக்கூடிய வெகுமதி பயன் என்னங்கிறதையும் சொல்லிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் கடமையாகாத ஒருத்தருக்கு கூட என்ன சொன்னாங்க? அவர் விரும்பினால் அதற்காக வேண்டி கொடுக்கலாம்னு சொன்னாங்கிறத நான் சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் மனசுல பதிவு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது ஜக்காத் எப்போ ஒருத்தர் மேல கடமையாகும். ஜக்காத் ஒருத்தர் மேல எப்ப கடமையாகும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 தான், அந்த 5 பொருட்கள் மீது தான் கடமை. இந்த 5 தாண்டி வேற கிடையாது. இந்த 5 மீதும் ஒருத்தருக்கு எப்ப ஜக்காத் கடமையாகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான், எந்த ஒரு இபாதாவாக இருந்தாலும் அது எப்ப நம்மகிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும்? நான் ஒரு முஸ்லீமா இருந்தாதான் நம்மிடம் இருந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப ஜக்காத் ஒரு மீது கடமையாகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஷர்த், நிபந்தனை என்னன்னா அவர் ஒரு முஸ்லீமா இருக்கணும். அவர் முஸ்லீமா இருந்தாதான் நம்ம மேல ஜக்காத் கடமையாகும். இப்போ ஒரு காஃபிர் இருக்காரு, இந்த சிஸ்டத்தை பாக்குறாரு, சிஸ்டம் நல்லா இருக்குது, ஏன்னா நல்ல ஒரு சமுதாயத்தை வளர்ச்சி ஏற்படுத்துதுன்னு ஒரு செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அப்ப ஜக்காத் வழங்குவதற்கு முதல்ல அவருக்கு மேல கடமையாவதற்கு அவர் முதல்ல முஸ்லீமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது காஃபிர்களுடைய அந்த தான தர்மங்களை ஏன் அல்லாஹ் ஏத்துக்கலைங்கிறத அல்லாஹ் சொல்றான். வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும் இல்ல அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி. அவருடைய நஃபகாத், அவர்கள் சில தான தர்மங்கள் செய்யறாங்களா இல்லையா, அதை நாம ஏற்றுக்கொள்வதை விட்டு தடுத்தது எதுனா அவங்க அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் மறுத்ததுதான். அல்லாஹ்வை அவருடைய தூதரையும் அவங்க ஏற்றிருந்தாங்கன்னா அவங்க செஞ்ச அந்த தான தர்மங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏற்றிருப்போம் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னதான் காஃபிர் வந்து தான தர்மம் செஞ்சாலும் ஜக்காத்தையும் அவன் கொடுத்தாலும் அவன்கிட்ட அது அங்கீகரிக்கப்படாது. அப்ப ஜக்காத் கடமையாக முதல் நிபந்தனை அவன் வந்து முஸ்லீமா இருக்கணும் அப்படிங்கிறது. 2வது நிபந்தனை அவன் சுதந்திரமானவனா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சுதந்திரமானவர்கள் தான், நம்மள யாரும் அடிமைகள் கிடையாது.
இதே ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரமா இருந்துச்சுன்னா அன்னைக்கு அடிமைகள் இருப்பாங்க, அந்த எம்பையர்ல சிலருக்கு அடிமைகள் இருப்பாங்க. இப்ப இந்த அடிமைகள் மீது ஜக்காத் கடமையானா அடிமைகளுக்கும் சொத்து பத்துகள் இருக்கும், அடிமைகளுக்குன்னு குறிப்பிட்ட சொத்துக்கள் இருக்கும், நிறைய சொத்துக்கள் இருக்கும். இப்ப இது யாரை சாரும்னா அந்த எஜமானரை தான் அதை சாரும். அடிமையுடைய சொத்துக்களுக்கு யார் தான் ஜக்காத் கொடுக்கணும்? எஜமானர் தான் ஜக்காத் கொடுக்கணும். ஒரு அடிமைக்கு ஜக்காத் கடமையாகாது. அப்ப சுதந்திரமான ஒருவர் மீது தான் ஜக்காத் கடமையாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து மூணாவது, அந்த ஜக்காத் எதன் மீது நம்மளுக்கு கடமையாக்கப்படுதோ அதனுடைய அளவை அது அடைஞ்சிருக்கணும். இப்ப எனக்கு தங்கத்தின் மீது ஜக்காத் கடமையாகுது, அதுக்கான ஆதாரம் என்ன? 85 கிராம் என்ற தங்கம் இருந்தா எனக்கு கடமை. அப்ப அந்த 85 கிராம அந்த தங்கம் அடைஞ்சிருக்கணும். அப்படி அடைஞ்சாதான் எனக்கு ஜக்காத் கடமையாகும். அது நம்ம சொன்ன அந்த 5 லிஸ்ட், 5 பொருட்கள்ல எல்லாமே அதோட நிசாப் அடைஞ்சா மட்டும்தான் ஜக்காத் கடமையாகும். முஸ்லீமா இருக்கணும், ரெண்டாவது என்னது சுதந்திரமானவராக இருக்கணும், மூணாவது நிசாபை அடைஞ்சிருக்கணும். இந்த நிசாபை அடையிறது மட்டும் அல்லாம இதுல கவனிக்க வேண்டிய இன்னும் 2 விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செல்வம் அவருக்குரியதா இருக்கணும். நிசா என்கிட்ட வந்து இப்ப இங்க உட்காந்துருக்க என்ன பண்றீங்க, ஒரு 100 கிராம் தங்கத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க பத்திரமா வச்சீங்க அப்படின்னு, ஒரு 2 வருஷம் இதை கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப நான் இதுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? கிடையாது. அந்த பொருள் எனக்கு சொந்தமானதா இருக்கணும். சொந்தமானதா இருக்கிறது மட்டுமல்ல, அதன் மீது எனக்கு முழு உரிமை இருக்கணும். அந்த பொருளாதாரத்தின் மேல எந்த செல்வத்தில் எனக்கு ஜக்காத் கடமையாவதோ அதுல எனக்கு முழு உரிமை இருக்கணும். ஏன் இந்த அளவுக்கு தெளிவா சொல்லப்படுதுன்னா, இங்கதான் நம்மள பலர் சில இடங்கள்ல மிஸ்டேக் பண்ணுவோம். தங்கணும் வரும் பொழுது என் பிள்ளையோட நகைன்னு சொல்லுவோம், ஆனா முழு உரிமை யார்கிட்ட தான் இருக்கும்? நம்மகிட்ட தான் இருக்கும். ஆனா ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறது என்ன சொல்லுவோம், என் பிள்ளை நகைங்க, அதனால அது 10 பவுன் இது 10 பவுன், 10 பவுன் வந்தா தானே ஜக்காத்து கடமை, என் பிள்ளை நகை 10 இது 10. அதுல சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, நம்ம உள்ள போகும்போது பார்ப்போம். ஏன் இந்த அளவுக்கு நிசாபை அடைஞ்சிருக்கணும், அதுல அது வந்து சொந்தமான ஒரு பொருளா இருக்கணும், முழு உரிமை அது பெற்று இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஷரத்தை 3ஆவதா கொண்டு வராங்க. இதை நினைவு வச்சுப்போம். அடுத்து, அந்த செல்வம் என்னுடைய தேவைக்கு மேலதிகமா இருக்கணும். என்னுடைய தேவைகள் போக மேல்மிச்சமானதாகவும் என்னுடைய சேமிப்பாக இருக்கக்கூடியதாகவும் அது இருக்கணும். அப்படி இருந்தாதான் எனக்கு ஜக்காத் கடமை. இப்ப என்கிட்ட வந்து 85 கிராம் நகை இருக்குது, நான் வந்து மாசம் அதுல செலவு பண்ணிடுறேன். இப்போ 6 மாசம் இருக்குது, 6வது மாசம் என்ன பண்ணிடுறேன், அதுல இருந்து ஒரு 2 கிராம் செலவு பண்ணிடுறேன். இப்ப என்கிட்ட 84 கிராம் தான் இருக்குது, 83 கிராம் தான் இருக்குன்னு எனக்கு கடமை ஆகாது. அதே ஒரு ஜக்காத் போயிட்டு திரும்ப ஒரு 2 மாசத்துல ஒரு வருஷத்துக்கு உள்ள வருது அப்படின்னா அப்பயும் எனக்கு ஜக்காத் கடமை இல்லை. ஏன்னா நான் என் சொந்த தேவைக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்கேன். நான் சேவிங்ஸ் வச்சு இல்ல, முன்ன பின்ன போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது எனக்கு ஜக்காத் கடமையாவது. என்னுடைய தேவைகள் போக மேல்மிச்சமா அந்த பொருள் இருக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் நமக்கு அந்த ஜக்காத் அந்த பொருள் மீது கடமையாகும். கடைசியா அந்த பொருள் 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். ஆனா இதை நம்ம கவனிக்கணும், இதுல 2 பொருட்கள் மட்டும் இந்த விதிவிலக்குள்ள வராது, மற்ற 4 வரும். மேல சொன்ன 4 வரும், இந்த 5வது மட்டும் வராது. என்ன அந்த 2 பொருட்கள்? விளைச்சலும் கனிமங்களும் புதையல்களும். இது இந்த 2மே 1 வருஷம் பூர்த்தி ஆகணுங்கிற கேட்டகரிக்குள்ள வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவுக்கு ஜக்காத்தை குறித்து இஸ்லாம் ரொம்பவே அழகான வழிமுறைகளை சொல்லி அதை கொடுப்பதன் மூலமாக எந்த அளவுக்கு வரக்கத்தையும் எந்த அளவுக்கு நன்மைகளையும் இந்த சமுதாயம் பெறுது அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்குது. அதன் அடிப்படையில நாம சரியான முறையில ஜக்காத் கொடுக்கக்கூடிய மக்களாக எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த நிலையில கொடுக்கணுமோ அதை சரியா கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேச இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு சொன்னதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களை சொல்லும் பொழுது நம்ம குழப்பிக்க கூடாது. அதுல வந்து இதை நம்ம தேர்வு செய்வதற்கு முன்னாடி இதை ஏன் தேர்வு செய்வோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அதை தேர்வு செய்யணும். ஏன்னா கருத்து வேறுபாடு வரக்கும்போது என்னுடைய சுய லாபத்துக்காக நான் ஒரு கருத்தை எடுத்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜக்காத்துல வந்து இது கொடுக்கலாம் இது கொடுக்க கூடாதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கொடுக்க கூடாதுங்கிறதுல நான் இஹ்லாஸா எடுக்கிறதா எப்படி எடுப்பேன்? ஆதாரங்கள் இப்படி இருக்குது, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதா சரியான நிலைப்பாடு. இப்ப ஆனா 2 கருத்து இருக்கு, இதுதான் எனக்கு ஃபேவரா இருக்குன்னு எடுத்தா அது அல்லாஹ் இடத்துல நம்மள கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய இடத்துல கொண்டு நிறுத்திடும். அப்படி நம்ம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த இது ஆதாரத்தின் அடிப்படையில் இது சிறந்ததா இருக்கு, அந்த அடிப்படையில் நான் எடுக்கிறேங்கிற முடிவு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசும்போது நீங்க எடுக்கணும் இருக்காங்கன்னா இந்த ஜக்காத் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளை தருதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா பின்னாடி நம்ம பேசும்போது ரொம்ப லேசா நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க, இதுக்கு நம்ம ஜக்காத் கொடுத்துருவோம், இதுக்கு கொடுக்க தேவையில்லை, இதுக்கு கொடுக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் நம்ம முடிவு பண்ண முடியும்.
ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிச்சுக்குவோம். ஜகாத் மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க. கடன் நம்ம இப்போ ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருக்கோம். அந்த கடன் எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா தங்கத்தினுடைய நிசாபை அடையக்கூடிய அளவுக்கு கடன். ஒரு ஆளுக்கு ஒரு 6 லட்சம் கடன் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த கடன் அவர்கிட்ட 2 வருஷம் 3 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த கடன் பொருளுக்கு நான் ஜகாத் கொடுக்கணுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாப்டர். இதுல 2 விதமா பிரிக்கிறான். நான் கடன் கொடுத்து வச்சிருக்கிறேன், என்கிட்ட ஒரு காசு கிடையாது, என்கிட்ட இருந்து 6 லட்சத்தையும் நான் கடன் கொடுத்துட்டேன். இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது என்கிட்ட. இப்ப எனக்கு ஜகாத் கடமையான்னு கேட்டா கடமை தான். எப்ப கடமை ஆகும்னா நான் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த கடன் காசு, அந்த கடன் காசு நான் எப்ப கேட்டாலும் அவர் திரும்ப தந்துருவாருங்கிற ஒரு நிலைமை இருக்குமானால், நீ யார்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்களோ அவர்கிட்ட நீங்க எப்ப கேட்டாலும் அதை தந்துருவாரு. இப்ப நான் இன்னைக்கு கேட்கறேன்னா ஒரு வாரத்துல தந்துருவாரு, 2 வாரத்துல தந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அந்த கடன் காசு அவர்கிட்ட இருக்கும் காலம் எல்லாம் ஒரு வருஷம் சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதுக்கு ஜகாத் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இது ஒண்ணு, குழப்பிக்க கூடாது. இது முதல் விஷயம். 2வது, நீங்க கொடுத்து வச்சுக்கிறவருடைய காசு அவர்கிட்ட வருங்கிறதே கேள்விக்குறி. ஒண்ணு இழுத்தடிக்கிறாரு, இல்லது அவரால் கொடுக்கறதே கஷ்டம், கேட்டோன்னெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவர் கிட்டத்தட்ட கொடுக்காமே 5 வருஷம் ஓடிடுச்சு. இப்படி இருக்குமானால் வருமா வராதா, முழுசா வருமா பாதி வருமா, இப்படியான சந்தேகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்து வச்சுக்க பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்துக்கு நீங்க ஜகாத் கொடுக்க, இந்த கடனுக்கு நீங்க ஜகாத் கொடுக்க தேவையில்லை. இப்ப கடன்ல 2, ஒரு கடன் திரும்ப உங்களுக்கு வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரி வந்துரும் என்று இருந்தால் அதுக்கு நம்ம வருஷம் ஜகாத் கொடுக்கணும். இல்ல வராது, கஷ்டம், இழுத்தடிக்கிறாரு, ரொம்ப நீட்டுறாரு, நம்மளை ஏமாத்துறாரு, இல்ல தர முடியாதுன்னே சொல்றாரு அப்படின்னா அதுக்கு நம்ம ஜகாத் கொடுக்க தேவையில்லை. ஒரு கால் இழுத்தடிச்சு ஒரு ஏதோ பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதுல 3 விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. கொடுத்த உடனே 1 வருஷத்துக்கான ஜகாத்தை கொடுத்துடணும், நம்ம கைக்கு வந்த உடனே அதுக்கான 1 வருஷ ஜகாத்தை நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. 2வது, அது கைக்கு வந்ததுக்கு பிறகு 1 வருஷம் அது உங்கள்கிட்ட இருக்குமானா அப்படி ஜகாத் கொடுங்க அப்படின்னு வருது. இன்னும் சில கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, எத்தனை வருஷம் அவர்கிட்ட இருந்துச்சோ அத்தனை வருஷத்துக்கான ஜகாத்தை கால்குலேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே அறிஞர்களுடைய கருத்துக்கள் தான். இதை நாம எதை எடுத்து செயல்பட்டு நடந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கும் இடையில உள்ள விஷயம். ஒருத்தர் கொடுத்து வச்சுன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்பதான் கொடுத்துருக்காருன்னா நான் 3 வருஷத்துக்கு ஜகாத் கொடுத்துறேன்னா பிரச்சனை இல்லை. இல்ல நான் இப்போ 1 வருஷத்துக்கு மட்டும் கொடுக்குறேன், அதுவும் பிரச்சனை இல்லை. இல்ல என்கிட்ட இது 1 வருஷம் இருந்தாதான் நான் கொடுப்பேன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. சோ இதை நம்ம எதையும் குழப்பிக்க தேவையில்லை. இப்படிலாம் கருத்துக்கள் இருக்குங்கிறத நாலேஜ்க்குலாம் உங்களுக்கு சொல்றேன். கடன் நம்ம கொடுத்துக்கூடிய கடன் வெளியில இருக்கிறது, அதுல ஜகாத் கடமையான்னு கேட்டா கடமையாகும். இந்த மாதிரி நிலைகள் இருந்தா இது இன்னும் டீப்பா சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரியான முறையில அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழ்ந்த மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியவனாக இருந்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு அறிவிப்பு, இஷா தொழுகை முடிஞ்சோடனே ஷேக் அவங்க ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. தாருல் ஹிக்மா முஸ்லீம் மாணவர் எத்திப்கானா அந்த நிறுவனத்திலிருந்து நம்மகிட்ட பொருளாதார உதவி நாடி வந்திருக்கிறாங்க. இந்த ஜகாத்துடைய சாப்டர் பேசும்போது இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் பெற தகுதியானவங்க இடத்துல இந்த மாதிரியான ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்ப்போம். உங்களுடைய பொருளாதாரங்களை ரமலானுடைய மாதத்துல அதிகமா நீங்க வாரி வழங்குங்க. அதுக்கான வெகுமதிகளை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தரட்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.